அல்லேலூயா. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். எல்லாருமே சொல்லாங்களா? ஒரு விஷயம் சொல்லுங்க. பூரண ரட்சிப்பும், சத்தமாக சொல்லுங்க, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு பூரண ரட்சிப்பை தருகிற ஆண்டவர். என்ன தராருங்களா? பூரண ரட்சி. கடந்த வாரங்களில் நாம் அதைத்தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் ரட்சிப்பின் 3 நிலைகளை நாம் தியானித்தோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் எங்கே? அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை மறைவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. சரிங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் வாடகை வீட்டில் இருந்தோம். எங்கே இருந்தோங்க? வாடகை வீட்டில் இருந்தோம். எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாமே பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டம்தான். ஆமென். அப்போ ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை தேட ஆரம்பித்த பொழுது எங்கள் தசம பாகத்தை குறித்து வீடுகளில் சொல்லி கொடுப்பார். ஆமென். அதுக்கு சாட்சி எங்கள் அத்தை இருக்கிறாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் கட்டாயம் தசம பாகத்தை குறித்து சொல்லி கொடுப்பார். ஏன்னா அவர் அந்த பாதையில் போய் அவர் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றதுனால போகிற எல்லா விசுவாசிகள் வீட்டில் போய் தசம பாகத்தை குறித்து சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதுபோல் எங்கள் வீட்டுக்கும் வரும்பொழுதெல்லாம் அவர் சொல்லுவார், ஏம்மா கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு தருகிற வருமானத்தில் 10ல் 1 என்ன செய்யுங்க? ஆண்டவருக்காக எடுத்து வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி. ஆமென். நான் உண்மையாக சொல்லுகிறேன், பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், என் தாய் மரணிக்கிற வரைக்கும் அவங்க கையில் வந்த ஆமென் ஒவ்வொரு 10 ரூபாய்க்கும் 1 ரூபாயை கர்த்தருக்கு செலுத்தினார்கள். ஆமென். அதில் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம்னாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். சரி. அப்படி அந்த வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவரால் ஊழியக்காரனால் சொல்லப்பட்ட அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் தந்த கொஞ்சம் கொஞ்சம் வருமானங்களிலே உண்மையாய் கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன இடத்த வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த நாளில் அந்த இடத்துக்கு ஒரு 10 ரூபா பத்தலை. எவ்வளோங்க? 10 ரூபா. அன்னைக்கு அந்த 10 ரூபா பெருசு தான். அதை சித்தி இப்போ அப்படி சொந்தக்காரங்கிட்டலாம் போய் கேட்டால் ஒருத்தருமே இல்லைன்ட்டாங்க. ஒருத்தருமே தர்றதுக்கு மனம் இல்லாமல் இல்லைன்ட்டாங்க. ஆமென். ஆமென். அந்த நாளில் ஒரு சில காதில் இப்படி கழுத்தில் இருக்கிற ஒரு சில சின்ன பொருள்களை அடகு வச்சு அந்த இடத்த வாங்கி ஆமென் வாடகை வீட்டில் இருந்தவங்க ஒரு நல்ல வீடு கட்ட, ஆமாம், பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்ய ஆமென் ஆசீர்வதித்து ஆண்டவர் வச்சார். ஆமென். சொல்லுங்கள். அப்போ அந்த சத்தியத்தை அறிந்து அதை அப்பியாசப்படுத்தும் பொழுது ஒரு விடுதலை அந்த சத்தியம் நமக்கு தருகிறது. ஆமென். சொல்லுங்கள். ஞானஸ்நானம் என்பது ஒரு சத்தியம். ஆமென். உபவாசம் என்பது ஒரு சத்தியம். கர்த்தரை தேடுகிறது என்பது ஒரு சத்தியம். கர்த்தருக்கு கொடுப்பது என்பது இதெல்லாம் வசனத்தில் இருக்குது. வசனம் தான் சத்தியம். ஆமென். சத்தியம்னா மேலே எங்கேயோ ஆண்டவர் பரலோகத்தில் இருந்தெல்லாம் எழுதி எல்லாமே ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறார். இதில் தான் இருக்குது சத்தியம். மன்னிக்கிறது ஒரு சத்தியம். அல்லேலூயா. விட்டு கொடுப்பது ஒரு சத்தியம். இதெல்லாம் எங்கே தான் இருக்குதுங்க? நம்ம வாசிக்கிற பைபிளுக்குள்ளே தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள். ஆமென். ஆமாம். அப்படி அந்த சத்தியத்தை நாம் கீழ்ப்படிய விட்டு கொடுக்க செயல்படுத்த அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். வறுமையிலிருந்து விடுதலையாக்கும், வியாதியிலிருந்து விடுதலையாக்கும், போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இப்படி நாம் போன வாரம் பிரசங்கம் கேட்டோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஆமாங்க, நல்ல மனைவியை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் வாலிப பையனாக இருக்கும்போது எங்கள் பாசமாக எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி, கல்யாணத்தை பற்றி என்ன செய்யாத, கவலைப்படாத, தினமும் 5 அதிகாரம் என்ன செஞ்சிரு. சொல்லுங்கள். நைட்டு காலையிலையோ டெய்லி 5 அதிகாரம் பைபிளை வாசிப்பேன்னு தீர்மானம் எடுத்து வாசி, கர்த்தர் உன் கல்யாணத்தை பொறுப்படுத்துக்குவார். அப்படி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். நானும் அது என்ன செஞ்சேங்க?
கடைப்பிடிச்சேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு போயிட்டு வரும்பொழுது 11 மணிக்கு கூட வீட்டுக்கு வருவோம். 11 மணிக்கு அப்புறம் சைக்கிள் எடுத்து அழுத்தி நான் இருக்கிற ஹாஸ்டலுக்கு வரணும். ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே ஒரு பாட்டி, வயசான பாட்டி, நம்ம சாரதா பாட்டி மாதிரி ஒரு வயசான பாட்டி. அவங்களுக்கு கொஞ்சம் கால் உடஞ்சி கம்பு ஊனி தான் நடப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த சாப்பாட்டை 11 மணிக்கு அப்புறம் என்ன செய்யணுங்க, சாப்பிடணும். அதில் என்ன ஸ்பெஷல்னால் உப்பு இருக்காது, காரமும் இருக்காது. ஆமென். அதை ஏதாவது 2 வெங்காயத்தை கடித்து ஒரு வத்தலை கடித்து அப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் 5 அதிகாரம் வாசிக்கணும். ஆமென். அதுக்கப்புறம் போய் என்ன செய்யணுங்க, 5 அதிகாரம் வாசிக்கணும். நம்ம வாசிக்க நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு அங்கே நிறைய உயிரினங்கள் இருக்கும், கொசுக்கள். ஆமென். முன்னாடி கடிக்கும், பின்னாடி கடிக்கும், காதுக்குள்ளே ரீன்னு சத்தம் போடும். அதுக்கு நடுவில் 5 அதிகாரம் வாசிச்சுட்டு படுத்து திரும்ப காலையில் 5 மணிக்கு சர்ச்சுக்குள்ளே உட்காந்து என்ன செய்யணுங்க, சத்தமாக பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும். அடுத்த நாள் அல்லது அந்த வாரத்தில் பாஸ்டர் எப்போ வந்தாலும் அந்த பாட்டிமார்கிட்ட கேட்பார், காலையில் ஜெப சத்தம் கேட்குதா, டேம்பரின் அடித்து பாடுறானா ஜேக்கப்பு அப்படின்னு. அல்லேலூயா. அவங்க சொல்லணும், ஆமாம் பாஸ்டர் டெய்லி சத்தம் கேட்குன்னு என்ன செய்யணும், சொல்லணும். ஆமாம். திரும்ப 5 மணிக்கு அப்புறம் திரும்ப சைக்கிள் எடுக்கணும், பால் வாங்கணும், காய்கறி வாங்கணும், போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். இதுதான் ரொட்டீனான வேலை. அதுக்கு நடுவுலையும் 5 அதிகாரம் படித்ததுனால நல்ல மனைவியை கத்த தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இப்படி இந்த சத்தியங்கள் இதெல்லாமே கீழ்ப்படிதலின் சத்தியங்கள். அல்லேலூயா. நாம் கேட்டு செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 2 வசனம் படிங்கனாவே நீங்கள் சங்கடப்படுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிய மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேன். இப்போ படிச்சிடறோம் பாஸ்டர், இதை இப்போ நீங்கள் போங்க பாஸ்டர், நாங்கள் பார்த்துறோம் பாஸ்டர் அப்படின்னு சாக்கு போக்கும் தள்ளி விடத்தான் பார்க்குற மேலே உடனே பைபிள் எடுப்போம் படிப்போங்கிற என்ன செய்ய மாட்டேங்க, வர மாட்டேங்க. அல்லேலூயா. ஆமாம். அதே 2 தடவை 3 தடவை கேட்டுட்டா மூக்கு 3.5 கிலோக்கு என்ன செஞ்சிருது, வீங்கிருது. நாங்கள் இருக்கிற வேலைக்கு வசனமெல்லாம் எங்களால் படிக்க முடியுமா அப்படின்னு வீங்கிருது. அல்லேலூயா. ஆமாம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எங்கள் வேலை, நாங்கள் செய்யறது தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா நாளைக்கு தேவ சமூகத்தில் வரும்பொழுது உங்களை குறித்த உத்தரவாதம் நாங்கள் தான் தரணும். என்னது ஆமேன் வர மாட்டேங்குது. ஆமேன். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவை தந்தனே, அவங்கள சத்தியத்தில் நடத்தினியா, ஆண்டவரை தேடுறதுக்கு நடத்தினியா, வசனங்களை சொல்லி கொடுத்தியா அப்படின்னு கேட்பாரா கேட்க மாட்டாருங்களா? கட்டாயம் கேட்பார். ஆமேன். அதனால் நீங்கள் மூக்கு 3 கிலோ வீங்கினாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் கேட்டுகிட்டே தான் இருப்போம். ஆமேன். ஏன்னா அங்கே போய் நிற்கும்போது நாங்கள் வெட்கப்படாமல் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆமேன். நீங்களும் அங்கே நிற்கும்போது வெட்கப்படாமல் நிற்கணும்னா சொன்னபடி கேளுங்க, கீழ்ப்படிங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமாம். ஒரு அழகான வசனம் உண்டு, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அவர் நித்திய ஜீவனை தர்றாராம். ஆமேன். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு ஆமாம் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நித்திய ரட்சிப்பு அடையணும்னா அவருக்கு கீழ்ப்படியணும். நீங்கள் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசிச்சு பாருங்கள், அந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்புக்கு காரணர். ஆமாம். யார் நித்திய ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும்னா யார் அவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். சபை என்பது கீழ்ப்படுகிற இடம். ஆமேன். சபை என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரம், போதகர்களால் நடத்தப்படுகிற இடம். ஆமேன். போதகர்களுக்கு கீழ்ப்படிங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் 13ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று விசுவாசிகளுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். கீழ்ப்படுகிறது தான் நல்லது, கீழ்ப்படிவோம். சரி, இந்த நாளில் வேகமாக டைம் போயிட்டு இந்த நாளில் நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து உங்கள் வேதத்தில் திருப்பி கொள்ளுங்கள். நோட்டு பேனா இருக்கிறவங்க தயவுசெய்து நோட்டு எடுத்து என்ன செய்யுங்க, நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவு எழுதுங்க. திரும்ப படிக்கிற மாதிரி கொஞ்சம் என்ன செய்யுங்க, எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். ஆமென். அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்க பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து
உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இன்னொரு தடவை சொல்லிடுங்க. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? மனம் பதறுகிறவர்களுக்கு, பயப்படுகிறவர்களுக்கு, திடனற்றவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இந்த காலை வேளையில் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, பூரண ரட்சிப்பு உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் நமக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமென். நீங்க பயப்படாதீங்க, திடனற்று போகாதீங்க, ஆமென், பதறுகிறவர்களா இருக்காதீங்க. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், அவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர், அவர் நமக்கு பூரண ரட்சிப்பை தருகிற கர்த்தர். ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவர் பாதியில அல்லது கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. நம்மை பூரணமாய் கடைசி வரைக்கும் இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலம் நம்முடைய ஆண்டவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார். கடைசி வரைக்கும் ஒரு பூரண ரட்சிப்புக்கு நம்மை நடத்துகிறவர். அவர் வந்து நம்ம ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த நாளில் இந்த 35ஆம் அதிகாரத்திலிருந்து ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் ரட்சிக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். ஆமென். இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு யாருடையதுங்க? கர்த்தருடைய. ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகல. கர்த்தருடைய கரம் குறுகி போகல. அவர் ரட்சிக்கிறதற்கு வல்லமை உள்ள தேவன். ஆமென். வனாந்தரத்தில் ரட்சிக்க முடியும், கடலிலும் ரட்சிக்க முடியும், தரையிலும் ரட்சிக்க முடியும், மேலே வானத்திலும் ரட்சிக்க முடியும், கீழே பூமிக்கடியிலும் ரட்சிக்க ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மாத்திரமே. அவர் நம்மை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். அந்த ரட்சிப்புனால வருகிற ஆசீர்வாதங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களையும் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். ஆமென். ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக இன்றைக்கு தேவ செய்தி இருக்கும். தயவுசெய்து உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளை எங்கேயும் சிதறவிடாமல் ஆவியானவர் பாதுகாப்பாராக. ஆமென். சரி, அந்த 4வது வசனத்திலே அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொன்ன ஆண்டவர், அந்த 5லிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் அவர் வந்து ரட்சிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், அப்பொழுது என்கிற ஒரு வார்த்தை, என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தர்றார் அப்படிங்கிறத அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. 5வது வசனம் பாருங்க. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் ரட்சித்தா. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் ரட்சித்தா குருடரின் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல குருடரின் கண்கள் திறக்கப்படும்னா ஏதோ சரீர பிரகாரமா குருடாக்கப்பட்டிருக்கிற கண்கள் எல்லாம் திறக்கப்படும் தேவனுடைய ரட்சிப்புல என்பது மாத்திரம் அல்ல. ஆண்டவர் நமக்கு உள்ள ஒரு கண்ணு வச்சிருக்கிறார், நம்ம இருதயத்துல ஒரு கண்ணு வச்சிருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4 சத்தம் ஒருத்தர் வாசிக்க கேட்போம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். என்ன குருடுங்க? மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, மனது, இருதய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க? குருடாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ராஜுவின் இருதயம் அப்படின்னு ஒரு இருதயம். ஆமாம், நம்ம இந்த சண்டே கிளாஸில் கூட விபிஎஸ்ல கூட எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்கா? ஆமாம், இருக்குது. நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்துக்கு நடுவாண்டு ஒரு பெரிய கண்ணு வரைஞ்சி வச்சுருக்கோம். என்ன வரைஞ்சி வச்சுருக்குங்க? கண். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த படத்தை? நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சின்ன புஸ்தகமே கொடுப்பான். அதில் என்ன எழுதியிருக்கும்? ராஜுவின் இருதயம். அந்த ராஜு அவன் இருதயத்தில் என்னெல்லாம் அந்த படம், அந்த படத்துக்கு என்னெல்லாம் விளக்கம் அப்படின்னால என்ன செய்வாங்க, அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கும். மயில்னா பெருமை, பன்றினா அசுத்தம், அப்படி என்ன செய்யப்பட்டிருக்குங்க, அதில் விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. பாம்புனா என்ன, ஆமாம், அப்படி ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒவ்வொரு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். ரைஸ்லாம் அந்த சென்டரில் ஒரு கண் இருக்கும்.
அந்த முதல் கண்ணில் அந்த மிருகமெல்லாம் உள்ளே இருக்கும்போது அந்த கண்ணு மூடி இருளாக இருக்கும். ரெண்டாவது கண்ணில் அந்த படத்தில் பரிசுத்தாவியானவர் அந்த ஒரு வெளிச்சம் உள்ளே வரும் பொழுது இந்த மிருகமெல்லாம் வெளியே போயும் அந்த கண்ணு பிரகாசமாக திறந்துருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ குருடரின் கண்கள் திறக்கப்படும். ஆண்டவருடைய ரட்சிப்பு வரும் பொழுது குருடருடைய கண்கள் என்ன செய்யப்படுங்க? திறக்கப்படும். நாமும் ஒரு நாளில் கண்ணு குருடாக்கப்பட்டவங்களாக தான் இருந்தோம். ஆமேனே வர மாட்டேங்குது. ஆமே, நம்மளும் ஒரு நாள் எப்படி தான் இருந்தோங்க? கண் குருடாக்கப்பட்டவர்களாக இருந்தோம். சுவிசேஷம்னா என்ன, இயேசுனா என்ன, எது பரலோக வழி, எது நித்திய வழின்னு தெரியாமல் மனசும் மாம்சமனும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கனின் பிள்ளைகளாக தான் இருந்தோம். அல்லேலூயா. ஆனால் இந்த சுவிசேஷம் என்கிற தேவ சாயலாக இருக்கிற அந்த சுவிசேஷம் நம்ம ரட்சித்ததுனால, நம்முடைய இருதய கண்களை திறந்ததுனால இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய நிலைமையில கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவ ரட்சிப்பு வெளிப்படும் பொழுது குருடருடைய கண்கள் என்ன செய்யப்படுங்க? திறக்கப்படும். ஆமென். நீங்க ஒருவேளை பிள்ளைகளுடைய ரட்சிப்பு குறித்து, கணவனுடைய ரட்சிப்பு குறித்து மனம் பதறுகிறவர்களா, திடனற்றவர்களா இருப்பீர்களானா, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தேவன் நீதி சரிகட்டுகிறவர், உங்கள் தேவன் பதிலளிக்கிறதற்கு வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார், அவர் வந்து உங்க குடும்பங்களில் ரட்சிப்பை கட்டளையிடுவார், அவர் வந்து உங்க குடும்பத்தில் ஒரு பூரண ரட்சிப்பை உண்டாக்குவார். ஆமென். இருதயம் குருடாக்கப்பட்டிருக்கிற உங்க குடும்ப உறுப்பினர்கள், எங்களுடைய அன்புக்குரியவருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். ஆமென். ஏன்னா அவர் ரட்சிக்கிறவர், அவருடைய கரம் இன்றைக்கும் குறுகி போகல. அவர் ஒரு பூரண ரட்சிப்பை அவர் கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்? சுவிசேஷத்தை அறியக்கூடாதபடி இருக்கிற அந்த இருதய கண்ணு திறக்கப்படட்டும் இயேசு நாமத்தில். இருதய கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிற, மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய வல்லமை அந்த மனிதனை விட்டு, அந்த ஆத்மாவை விட்டு விலகட்டும் இயேசு நாமத்தில். அப்படி 2 கொரிந்தியர் 4:4 நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது கண்கள் திறக்கப்படும். 2வது, செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். ஆமாம், என்ன செவிங்க? செவிடரின் செவிகள். நம்ம மத்தேயு 13, 15, 17 வசனங்களில் வாசித்தது போல, கண்கள் இருந்தும் காணாமலும், காதுகள் இருந்தும் கேளாமலும், இருதயம் இருந்தும் உணராமலும். இவங்களுக்கு காது இருக்கு, ஆனால் என்ன இல்லை? கேட்க மனம் இல்லை. கேட்டும் கேட்காதவங்களை போல. ஆமென். யாருங்க இவங்க? பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க. அநேக நேரத்தில் நம்ம இருக்கிற மாதிரி தான், கேட்டும் கேட்காத மாதிரி, கண்டும் காணாத மாதிரி இருக்கும்ல. ஆமாவா இல்லைங்களா? ஆமென். வயசில் எத்தனை நம்ம கேட்குறோம். ஆமாம், வீட்டுக்காரர் சொல்கிறத ஒரு பக்கம் கேட்டும் கேட்காத மாதிரி, கண்டும் காணாத மாதிரி. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன செய்வார்கள்? செவிடருடைய செவிகள் திறக்கப்படும். தேவன் ரட்சிக்கும் பொழுது அந்த செவிகள் திறக்கப்படும். சுவிசேஷத்திற்கு செவி சாய்க்கும், சத்தியத்திற்கு செவி சாய்க்கிற ஆமென் செவிகளாய் அது மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நான் என்ன சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாருங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஒன்றும் உள்ள ஏறவே மாட்டேங்குது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. நான் எத்தனையோ சொல்லிட்டேன், ஆராதனைக்கு வாங்க, ஆண்டவரை தேடணும், அப்படிலாம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லணும். ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்விதமாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக புத்தி சொல்லணுமா? ஆமென். ஆமாம், அந்த புத்திமதியை மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் வீட்டுக்காராக இருக்கலாம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவரை தேடணும்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறார் பாஸ்டர். நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்காத மாதிரி, நாங்கள் சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க, இருந்துடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்களும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்பொழுது நிச்சயம் செவிடரின் செவிகள் ஒரு நாள் கர்த்தர் திறப்பார். ஒரு நாள் அவருடைய ரட்சிப்பு வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம அந்த
17ஆம் ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகையில் ஒரு அருமையான சாட்சியை அந்த பாஸ்டர் சொன்னார். எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. பால் யாங்கிச்சோ இன்றைக்கு ஒரு பெரிய சபையினுடைய ஊழியக்காரர். ஆமென். ஆனால் அவர் ஆண்டவரை குறித்து அறியாமல் இருந்த பொழுது, அவர் வேறொரு மதத்தை பின்பற்றி அந்த மதம் தன்னை ரட்சிக்கும் என்று நம்பிக்கையோடு வியாதியின் மரண படுக்கையில் இருந்த பொழுது, ஒரு அருமையான சின்ன பிள்ளை என்ன செஞ்சதுங்களா, இயேசுவை பற்றி போய் சொல்லி ஒரு பைபிளை சின்ன புதிய ஏற்பாடை கொடுத்துட்டு வந்துட்டே இருக்குமா. இல்லையா? அவர் எப்போ போனாலும் திட்டுவாராம், எப்போ போனாலும் அந்த ட்ராக்ஸை தூக்கி வீசுவாராம், பைபிளை தூக்கி வீசுவாராம். ஆமென். அப்போ அந்த பிள்ளை ஆண்டவர் சமூகத்தில் அழுதுச்சா, இனி நான் அந்த மனுஷனுக்கு போய் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். இனி நான் போய் என்ன செய்ய போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. இல்லை, ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ போய் சொல்லு, திரும்ப போய் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப போய் சொல்லு. கடைசியாக அவர் போய் சொன்ன பொழுது, ஆமாம், ஆண்டவர் சொல்லி தான் போய் சொன்னாலும் அந்த அவர் வாங்கி பைபிளை கிழிச்சு எட்டி வாங்கி என்ன செஞ்சிட்டாராம், ஒரு ஏன்னா டாக்டர் சொல்லிட்டார், இனி நீ பிழைக்க மாட்டாய். அந்த மரண விரக்தியில் அந்த சகோதரிக்கு அடி, அந்த பாப்பா ஓடியே வந்துட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவருடைய இருதயம் மாறிச்சு. ஆமென். அது வரைக்கும் கேட்காத அந்த செவி, அப்போ கொஞ்சம் சரி அந்த பிள்ளை என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு பைபிளை திருப்பி என்ன செஞ்சதுங்க, வாசிக்க ஆரம்பித்த பொழுது இயேசுங்கிற சுவிசேஷம் என்கிற வெளிச்சம் அவருடைய இருதயத்தில் பிரகாசித்தது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். அவன் இன்றைக்கு உலகத்தில் பெரிய சபைக்கு ஒரு போதகர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமாம், பாருங்கள், இந்த மீட்டிங் நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது என் மனைவி சொன்னான், நான் கீரங்குளத்தில் கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக கொடுத்தேன். ஒரு சில ஆளெல்லாம் கேவலமாக சிரிக்கி, நோட்டீஸை வாங்கிட்டு கூட்டமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. எப்படி சிரிக்குதுங்க? கேவலமாக சிரிக்க. நான் சொன்னேன், நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். யாராவது கேட்டாங்களா? எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்களா? அவங்க எப்படி தான் சிரித்தாங்க? கேவலமாக தான் சிரிச்சிருப்பாங்க. அவர் சொல்லாம விட்டுட்டாரா? அதனால் கர்த்தர் உன்னை நோவா மாதிரி என்ன செஞ்சுருக்காரு, வச்சிருக்கிறாரு. உயிர் இருக்க வரைக்கும் என்ன செய், சொல்லிகிட்டே இரு. சிரிக்கிற ஆள் சிரிக்கட்டும், வர்ற ஆள் வரட்டும், ஆண்டவர் தேடுற ஆள் தேடட்டும். ஆமென். உலகத்தின் முடிவில் விளங்கும். பிரைஸெல்லாம் உலகத்தின் முடிவில் விளங்கும். அவங்களே வருத்தப்படுற ஒரு நாள் என்ன செய்யும், வரும். வீடு தேடி வந்து சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிற நாள் வரும். கர்த்தர் அதிலிருந்து விலக்கி அவர்களை ரட்சிப்பாராகன்னு சொன்னேன் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தான் கேவலமாக சிரிச்ச அந்த மனிதனை, கேவலமாக நடத்தின அந்த மனிதனை அந்த பாப்பா என்ன செய்யலைங்க, விட்டுடலை. திரும்ப 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 போய் சொன்ன பொழுது ஒரு நாள் கண்கள் திறந்தது, செவிகள் திறந்தது, ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். ஆமென். அதனால் நீங்களும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஆமென். ரட்சிக்கிறவர் கர்த்தர், அவர் நிச்சயம் ரட்சிப்பார். ஆமென். ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைக்காக, கணவனுக்காக ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க, சொல்கிறத விட்டுறாதீங்க, வசனத்தை சொல்கிறத விட்டுறாதீங்க, சத்தியத்தை சொல்கிறத விட்டுறாதீங்க. திரும்ப 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 பைத்தியகாரின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நண்டு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஒரு நாள் மனம் மாறும், ஒரு நாள் செவி திறக்கும், ஒரு நாள் இருதய கண்கள் திறக்கும். திறக்குமா திறக்காதுங்களா? கட்டாயம் திறக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். 3வது பாருங்க, 6வது வசனத்தில், முடவன் மானை போல் குதிப்பான். சத்தமாக சொல்லுங்க, முடவன். ஆமென். ஆமென். முடவன்னா செயல்பட முடியாதவன். ஆமென். செயல்பட முடியாதவர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பு வரும் பொழுது என்ன செய்வாங்களா, மானை போல குதிப்பாங்களாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். ஆண்டவர் நல்லவர். அவர் முடவனை மானை போல குதிக்க வைக்க ரட்சிக்கிறவர். அவருடைய ரட்சிப்பு வெளிப்படும் பொழுது முடவன் மானை போல குதிப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் பாருங்கள், பேதுரு ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணின பொழுது கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும், வசன அறிவு இல்லாதவனாக இருந்தாலும், ஆளாக எழும்பி நின்று, ஆமென், நாங்கள் தான் சாட்சி, நீங்கள் இயேசுவை கொன்னீங்க, இந்த இயேசு நிச்சயம் திரும்ப வருவார், இந்த இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு என்ன செஞ்சானுங்களா, பிரசங்கம் பண்ணான். அல்லேலூயா. ஆமாம். கல்வி அறிவில்லாத ஒருவனை எழுந்து குதித்து பிரசங்கம் பண்ண வச்ச ஒரு ரட்சிப்பு. பிரைஸெல்லாம். அது வரைக்கும் செயல்பட முடியாதவனா, இல்லை இந்த ஊழியமே வேண்டாம், நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி செயல்பட முடியாதவனா இருந்தவனே செயல்பட வைத்த ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமென். நம்மையும் செயல்பட வைக்கும். முடவனை குதிக்க வைத்தது போல நம்மளும் செயல்படாத விஷயங்களை செயல்பட வைக்கும்.
அல்லேலூயா. தேவ ரட்சிப்பு வெளிப்படும் பொழுது ஜெபிக்கவே தெரியாதுன்னு சொன்ன நீங்கள் மணிக்கணக்கில் ஜெபிக்க போகிறீங்க. அல்லேலூயா. தேவ ரட்சிப்பு வெளிப்படும் பொழுது சுவிசேஷம்னா எப்படி என்ன சொல்றதுனே தெரியலையே அப்படிங்கிற நீங்கள் எல்லாருக்கும் தேவ சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் சொல்ல போறீங்க. ஆமென். ஆமாம். தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படும் பொழுது எளிமையான உங்களை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்ய போறாரு. நீங்க செயல்படுகிறவர்களா மாற போறீங்க. அல்லேலூயா. அதுதான் தேவ ரட்சிப்பின் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அது வரைக்கும் கூனி குறுகி போய் இருந்தவங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நெஞ்ச நிமிர்த்தி ஆண்டவருக்காக நிற்க வைக்கிறது தான் கர்த்தருடைய ரட்சிப்பு. அதுதான் முடவன் மானை போல என்ன செய்வானுங்களாம்? குதிப்பான். 2வது 4வது ஊமையன் நாவு என்ன செய்யுங்களா? கம்பீருக்கு. அவனுக்கு பே பே பேன் இருந்து இப்போ எப்படி இருக்கானுங்களா? கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை துதிக்கிறவனா. ஆமென். தேவனுடைய ரட்சிப்பதை செய்யும். தேவனுடைய ரட்சிப்பதை செய்யும். கர்த்தருடைய ரட்சிப்பு வரும்பொழுது எங்கெல்லாம் ஊமையா இருந்தீங்களோ அங்கெல்லாம் கம்பீரிக்கத்தக்கதாய் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. உங்கள் சரீர பலவீனங்கள் நிமித்தம் எங்கெல்லாம் பேச முடியாமல் ஊமையாக இருந்தீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார குறைவை நிமித்தம் எங்கெல்லாம் பேச முடியாமல் ஊமையாக இருந்தீங்களோ, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தம் எங்கெல்லாம் பேச முடியாமல் ஊமையாக இருந்தீங்களோ அங்கெல்லாம் தேவ ரட்சிப்பு வரும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காய் கம்பீரிக்கும்படி அந்த ரட்சிப்பு கிரியை செய்யும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஊமையன் நாவு என்ன செய்யுங்க? கம்பீரம். அநேக நேரங்களில் நாம பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிற சூழ்நிலை வரலாம். ஆனா ஒன்று மறந்துடாதீங்க, ரட்சிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிக்கும் பொழுது ஊமையா இருந்த இடத்துல கம்பீரிக்கும்படி, ஊமையா இருந்த உறவுகளுக்கு நடுவில் கம்பீரிக்கும்படி, ஊமையா இருந்த நண்பர்களுக்கு நடுவில் அவர் நாமத்தை கம்பீரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், கர்த்தர் எங்களை விடுவித்தார், கர்த்தர் எங்களை ரட்சித்தார் என்ற ஒரு கம்பீரம் உண்டாகும். அல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஆமா நிச்சயம் உண்டாகத்தான் போகிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆமே. வனாந்திரத்தில் தண்ணீர்களும் கடுவெளியில ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரம் என்னவா மாறுங்களா? தண்ணீர் தடாகமா. வறண்ட நிலம் நீரூற்றா மாறும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கும் நாணலும் வசனத்துக்கு கவனிங்க உண்டாகும். ஆமென். ஏசாயா 35:7 நாம் அதை வாசிக்கிறோம். வலு சர்ப்பம்னா பிசாசு, சத்துரு எங்கெல்லாம் இருந்தானோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகுதுங்க? அந்த இடத்தெல்லாம் ஆமாம் கர்த்தர் மாற்ற போகிறார். புல் முளைக்கிற கொறுக்கையும் நாணலும் உண்டாகிற ஆமேன் உண்டாகிற இடமா. சத்துரு எங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக்கி வச்சிருந்தானோ அங்கெல்லாம் ஆமேன் சிறையிருப்பு மாறி ஆமேன் ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாய், விடுதலை உண்டாகத்தக்கதாய், ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாய், நன்மை உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமேன். வெறுமையாயிருந்த ஆமேன் கற்பங்கள் திறக்கப்பட போகிறது. வெறுமையாயிருந்த தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. சத்துருவனால வலு சர்ப்பத்தினால வெறுமையாக்கப்பட்டிருந்த இடங்களிலே ஒரு புதிய உதயம் வரப்போகிறது. ஆமேன். புல்லும் கொறுக்கும் நாணலும் உண்டாகும், இல்லாதது கூட உருவாகும். ஆமேன். ஏன்னா அது வரைக்கும் இருந்த இந்த சர்ப்பம் ஆமேன் வலு சர்ப்பம் தாபரித்திருந்த இடம் அது விளக்கப்பட்டு விட்டது. சர்ப்பத்தை கர்த்தர் துரத்திட்டாரு. ரட்சிப்பு அதைத்தான் செய்யும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். 8வது வசனம் சொல்லுகிறது, அது பெரும்பாதையான வழியா இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதுல நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பது இல்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் அந்த பெரிய பாதையில நடப்பாங்க. மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும், சஞ்சலமும் தவிப்பும் கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்படும் பொழுது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை. ஆமென். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பதறி நிற்க வேண்டியதில்லை, திடமனதா இருங்க. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களுக்கு நீதி சரிகட்டுதலை வெளிப்படுத்துவார். உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வெளிப்படுவார், வருவார். ஆமென். அல்லேலூயா.
யோபு சொல்லுகிறான், முன்னாடி பார்க்கிறேன் பின்னாடி பார்க்கிறேன், எங்க பார்த்து ஆண்டவரை பார்க்க முடியல. யோபுவே நீ கவலைப்படாத, அவர் நீதி சரிகட்ட வருவார், பதிலளிக்க வருவார். ஆமென். அல்லது அவருடைய ரட்சிப்பை உன் கண்கள் காணும். யோபு கண்டானா இல்லைங்களா? 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டான். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். குருடரின் கண்கள் திறக்கப்படவும், செவிடரின் செவிகள் திறமுண்டு போகவும், முடவன் மானை போல குதிக்கவும், ஊமையின் நாவு கம்பீரிக்கவும், தண்ணீர்களும் ஆறுகளும் பாய்ந்தோடவும், ஆமென். வலுசர்பங்கள் தாபரித்திருக்கிற ஸ்தலங்கள், ஆமென், புல்லும் கொருக்கும் நாணலும் உண்டாகவும், ஒரு பெரும் பாதை, அது பரிசுத்த பாதை உண்டாக, அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பெல்லாம் உண்டாக, ஆனந்த களிப்புடன் பாடி அவரை துதிக்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக, இந்த ரட்சிப்பு உண்டாக நம்ம என்ன செய்யணும்? ஒரு 3 வார்த்தைகளை மாத்திரம் நாம் தியானித்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாரா? ஆமென். ஆமென். 3வது வசனம் பாருங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமென். 1 திடப்படுத்துங்கள், சத்தமா சொல்லுங்க. ஆமென். 2வது பலப்படுத்துங்கள், சொல்லுங்க, பலப்படுத்துங்கள். 3வது பயப்படாதிருங்கள். ஆமென். ஆமென். வசனம் சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால், அல்லது அவர் வந்து நம்மை ரட்சிக்க வேண்டுமானால், ஒரு நீதி சரிகட்டுதலையும் பதிலளிக்கவும் தேவன் வெளிப்பட வேண்டுமானால், நாம் தளர்ந்த கைகளை திடப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இதுக்கு முன்பதாக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே நோக்கி விரித்திருந்த நம்முடைய கைகள், கர்த்தரையே நோக்கி பார்த்த நம்முடைய கண்கள் இப்பொழுது தளர்ந்து போய்விட்டது. அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணி என்ன, கர்த்தரை தேடி என்ன, ஆலயத்துக்கு போய் என்ன, ஆண்டவர் தேடி என்ன பாஸ்டர் எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறோம், தளர்ந்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க தளர்ந்து போன கையை என்ன செய்யுங்க? திடப்படுத்துங்க. திரும்பவும் ரட்சிக்க வல்லமையுடைய தேவனை நோக்கி உங்க கரங்களை உயர்த்துங்க. ஆமென். ஆண்டவரை தேடுகிறதற்கு, ஆமென். அந்த கடைசி வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி 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 தேவன் பக்கம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு செய்கிற ஒரு பெரிய தந்திரம் சோர்வு, தேவனை தேடி என்ன என்ற ஒரு உணர்வு. ஆமென். ஆனால் நாம் சோர்ந்து போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற விஷயத்தில் அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் நீதி செய்வார். ஆமென். எனவே தளர்ந்து போயிருக்கிற உங்கள் கைகளை என்ன செய்யுங்கள்? திடப்படுத்துங்கள். கர்த்தருக்கு துதிக்கிற துதி எழும்புவதாக, கர்த்தரை தேடுகிற அனுபவம் எழும்புவதாக, அதிகாலை ஜெபம் துளிர் விடுவதாக, உபவாசித்து கர்த்தரை தேடுகிற அனுபவம் வளருவதாக. ஆமென். உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். கர்த்தருக்காக செயல்படுகிற, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறத நிறுத்திராதீங்க. தேவ ராஜ்யத்திற்காக, ஆமென், எழுந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிற விஷயங்களிலே திரும்பவும் உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். ஆமென். நானே குறைவோடு இருக்கிறேன், நானே தேவையோடு இருக்கிறேன், நானே என்ன செய்யறேன்னு தெரியாது இருக்கும் பொழுது நான் எப்படி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும்? அங்கலாய்க்காதீங்க. கர்த்தர் இதுவரைக்கும் செய்த ரட்சிப்பு அநேகம், கர்த்தர் இதுவரைக்கும் செய்த நன்மைகள் அநேகம். அவைகளை அறிக்கை செய்யுங்கள், அவைகளை ரட்சிப்பாய் ஜனங்களுக்கு கூறுங்கள். ஆமென். நிச்சயம் உங்கள் தேவன் வெளிப்படுவார். நிச்சயம் உங்கள் தேவன் உங்களுக்கு நீதி சரிகட்ட பதிலளிக்க வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். உங்கள் கைகளை, தளர்ந்து போன கைகளை என்ன செய்யுங்கள்? திடப்படுத்துங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. 2வது, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்றைக்குமே நாம் முழங்கால் படியிடும் பொழுது அந்த முழங்கால் தள்ளாடுகிற சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வர முயற்சிப்பான். ஆமென். அல்லது ஜெபத்திற்கு தடைகளை, அல்லது தேவனை நெருங்கி இன்னும் சேரக்கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான். ஆமென். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் அதனுடைய, ஆமென், 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அங்கே வேதம் நமக்கு ஒரு சம்பவத்தை
ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜெப வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஆமென். தானியேல் என்கிற ஒரு தேவ மனிதன் கர்த்தரை தேடுகிறவனாயிருந்தான். 13வது வசனம் 6:13 கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது. தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான். அவனை குறித்து அவனுடைய சத்துருக்களும் அறிந்திருந்த ஒரு காரியம், அவன் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவானாம். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை வேளை ஜெபம் பண்ணுவானுங்க? 3 வேளையும் ஜெபம் பண்ணுவான். எப்படி ஜெபம் பண்ணுவானா? 10வது வசனம் பாருங்க. தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தானியேலுடைய பழக்கம் என்னங்க? 3 நேரம் ஜெபம் பண்ணுவாரு. 3 நேரம் எப்படி ஜெபம் பண்ணுவாரு? ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருந்தாரு. அங்க போய் அந்த பலகணிகள் திறந்திருக்க எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்வாருங்க? ஜெபம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, 3 நேரம் ஜெபிக்கிற தானியேல், பிரைஸ் தி லார்ட், முழங்கால் படியிட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஜெபிக்கிற, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற தானியேல். இந்த ஜெபத்திற்கு சத்துரு என்ன செய்யறானுங்க? தடைகளை கொண்டு வருகிறான். அங்க இருக்கிற அவனுக்கு கீழே இருக்கிற பிரதானிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய பொறாமை. எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கானே, தேவனை தேடுறவனா இருக்கானே, இந்த ஜெபத்தை நிறுத்தணும், இந்த ஜெபத்தை நிறுத்தணும்னு ராஜா கிட்ட உத்தரவு வாங்கி, உம்மை தவிர வேற யாருக்கிட்டையும் ஒரு ஆளு விண்ணப்பம் பண்ணவே கூடாது. அப்படி விண்ணப்பம் பண்ணினால் அவங்கள தூக்கி எங்க போடணும்? சிங்க கெபிக்குள்ள போடணும். அவன் பத்திரத்து கையெழுத்து வச்சாச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சும் அவன் எப்பொழுதும் போல 3 வேளை என்ன செஞ்சானுங்களா? ஜெபம் பண்ணினானா. உடனே அவனை கொண்டு போய் எங்க போட்டாங்க? சிங்க கெபிக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. சிங்கம் அவனை என்ன செய்யலைங்க? சேதப்படுத்தலை. ஏன்னா ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சிட்டாரு? கட்டி போட்டுட்டார். சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்துல. ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, காலையில அதிகாலையில துயர சத்தமா ராஜா எந்திரிச்சு போய் கேட்கிறார், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற தானியேலே, உன் தேவன் உன்னை ரட்சிக்கிறதற்கு. ஆமா, அவன் சொல்றான், ஆம் ராஜாவே, கர்த்தர் என்னை ரட்சித்துட்டார். என்ன தேவ ராஜாவாக உம்முடைய உமக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாக நான் நீதிகேடு செய்ததில்லை. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி என்னை ரட்சித்துட்டார். உடனே சந்தோஷமா ஆளை அனுப்பி அவன் சிங்க கெபியில் இருக்கிற தானியேலை எங்க கொண்டு வந்துட்டாங்க? மேலே கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. ஆமா, மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் ராஜா ஒரு காரியம் செய்கிறாரு. யாரெல்லாம் இவனுக்கு விரோதமா எழும்பி இந்த காரியத்தை செஞ்சாங்களே அவங்களெல்லாம் கொண்டு வாங்க. சொல்லுங்க, அவங்களெல்லாம் கொண்டு வாங்க. அவங்க குடும்பம், பிள்ளைகள், மனைவி எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எல்லாத்தையும் மேல இருந்து சிங்க கபிக்குள்ள போட்டாங்க. வசனம் சொல்லுது, கீழே போய் தரையில படுறதுக்கு முன்னாடி சிங்கங்கள் பாஞ்சு என்ன செஞ்சுட்டுங்களா? எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுச்சான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நாம் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தள்ளாடுகிற முழங்கால பலப்படுத்தணும். அவர் தான் ரட்சிக்கிற தேவன். ஆமென். தானியேலின் தேவனை குறித்து அந்த ராஜா கடைசி 2 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை. தப்புவித்த அவரே 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 தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். ஆமென். ஆமென். ஜெயமாயிருந்தது. எல்லாரும் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமாயிருந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அந்த ராஜா சொல்லுகிறான், இவரை போல ரட்சிக்கிற தெய்வம் இல்லை. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் வந்து ரட்சிப்பா. அவர் வந்து ரட்சிப்பா. ஆமென். ஆமா, அவர் வந்து ரட்சிக்கணும்னா நம்முடைய முழங்கால், தள்ளாடுகிற முழங்கால்கள் என்ன செய்யணுங்க? பலப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா.
ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை தேட சோர்ந்து போகாதீங்க. அவர் வருவார், நிச்சயம் வெளிப்படுவார், நிச்சயம் வந்து ரட்சிப்பார். கடைசி நிமிடத்துல வந்து நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசியாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தைரியமா இருங்க. எப்படி இருங்க? தைரியமா இருங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தைரியமா இருங்க, அவர் வந்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நம்ம தைரியத்தை நம்ம விட்டுட்டோம்னா அவர் ரட்சிப்பை பார்க்க முடியாது. ஆமென். தானியேல் ரட்சிக்கப்பட காரணம் அவனுடைய தைரியம். கர்த்தர் பாதுகாப்பா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய ரட்சிப்புக்கு காரணம் அவனுடைய தைரியம். ஆமென். ஆமா, வேதத்தில் இப்படி வாசிக்கிற எபிரேயர் ஆக்கியன் எழுதுகிறான், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதிருங்கள். வாசிங்களா அந்த வசனத்தை? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அந்த தைரியம் எப்படிப்பட்டதுங்க? மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. எல்லாரும் சொல்லுங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. உங்களுக்குள்ள இருக்கிற தைரியம் சாதாரணமானதல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திடம், நம்பிக்கை சாதாரணமானதல்ல. அது மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. அது பலனை கொண்டு வரும், கர்த்தரை வெளிப்பட பண்ணும், கர்த்தருடைய ரட்சிப்பை காண வைக்கும். ஆமென். அதனால மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவின் மேல இருக்கிற நம்பிக்கை, இயேசுவின் மேல இருக்கிற தைரியத்தை விட்டுறாதீங்க. அவர் வருவார், அவர் வெளிப்படுவார், அவர் ரட்சிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கணும்னா 3 காரியம். ஆமென். நம்ம கைகளை திடப்படுத்தணும், கால்களை, முழங்கால்கள் என்ன செய்யணுங்க, பலப்படணும். 3வது, பயப்படாம திடன் உள்ளவர்களா, திடன் கொண்டவர்களா நாம இருக்கணும். ஆமென். ஆமென். மோசே, யோசுவா எல்லாரும் பார்த்து கர்த்தர் சொன்னதான், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கு. நம்மை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றார். ஆமென். ஆமென். ஆபிரகாமின் சந்ததியே, நீ என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அவர் தாங்குவார். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம் கர்த்தர் சமூகத்துல. ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் குருடரின் கண்களை திறக்கிறவர். அவருடைய ரட்சிப்பு வரும் பொழுது செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அவருடைய ரட்சிப்பு வரும் பொழுது முடவன் மானை போல குதிப்பான். அவருடைய ரட்சிப்பு வரும் பொழுது ஊமையின் நாவு கம்பீரிக்கும். அவருடைய ரட்சிப்பு வரும் பொழுது வலு சர்ப்பங்கள் தாபரித்திருந்த இடங்களிலே புல்லும் குறுக்கும் நாணலும் உண்டா. ஆமென். நாம இனி சத்துருவின் ஆதிக்கம் இருக்க போவதில்லை. இனி வலு சர்ப்பத்தினுடைய ஆமென் வெறுமை இருக்க போவதில்லை. கர்த்தர் ஏதோ ஒன்றை உண்டாக்க போகிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை உண்டாக்க போகிறார். ஆறுகள் உண்டாகும், வனாந்திரத்தில் தண்ணீர் உண்டாகும். இது தேவனால கூடும். அவர் ரட்சிக்கிறவர். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிக்க தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. சோர்ந்து போகாதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. எதிலெல்லாம் தளர்ந்து போயிருக்கிறீங்களே, இனி என்ன, இனி எதுக்காக செய்யணும்னு தளர்ந்து போயிருக்கிறீங்களோ அதெல்லாம் திடப்படுத்துங்க. அதிகாலை ஜெபம் திரும்பவும் துளிர் விடட்டும், உபவாச ஜெபம் துளிர் விடட்டும், கர்த்தரை தேடுகிற அனுபவம் துளிர் விடட்டும். கர்த்தருடைய காரியங்கள்ல, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற காரியங்களை, சோர்ந்து போயிருக்கிற காரியங்கள் துளிர் விடுவதாக. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தள்ளாடுகிற முழங்கால்கள் தானியேலை போல, தானியேலை போல, தானியேலை போல ஆமென். நம்பிக்கையோடு கர்த்தரை தேட ஒப்பு கொடுங்க, ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஆமென். 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 நிச்சயம் அவர் வந்து ரட்சிப்பா. அவர் நித்திய நீதி சரிகட்டுவா. நிச்சயம் தேவன் பதிலளிக்க வருவா. சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போடுவா. எரிகிற அக்கினிக்கு அவர் தப்பு வைப்பா. நீங்க மாத்திரம் ஜெபத்தை விட்டுறாதீங்க. நீங்க மாத்திரம் எலியாவை போல கருத்தா ஜெபிங்க. ரட்சிப்புக்காக ஜெபிங்க, விடுதலைக்காக ஜெபிங்க, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிங்க, நன்மைக்காக ஜெபிங்க. ஆமென். கர்த்தர் உயர்த்த ஜெபிங்க, கர்த்தர் மேன்மைப்படுத்த ஜெபிங்க, ஞானத்திற்காக ஜெபிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக ஜெபிங்க. உங்க முழங்கால்கள் பலப்படுவதாக. 3வதாக, பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுறாதீங்க.
ஆமென். மிகுந்த பலன், தைரியத்தை கொண்டு வரும். நீங்க தேவன் மேல வச்சிருக்கிற, சத்தியத்தின் மேல வச்சிருக்கிற, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற தைரியம் உங்களுக்கு பலனை கொண்டு வரும். உங்க கண்கள் பலனை காண போகுது. தேவன் மேல வச்சிருக்கிற தைரியத்தை நிமித்த ஒரு நன்மை பலனா வரப்போகிறது. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென், 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 ஆமென். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி அடைய போறீங்க. உங்க தலையின் மேல நிச்சய மகிழ்ச்சி இருக்க போகிறது. கர்த்தருடைய ரட்சிப்பு அதை செய்யும். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய ரட்சிப்பு அதை செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்க கிருபை தாங்குவதாக, கிருபை தாங்குவதாக. வசனங்களின்படி ஓட கர்த்தர் பலன் தருவீராக. அவர் வந்து உங்களை ரட்சிப்பாக. ஆமென், ஆமென். இந்த வார்த்தை இருதயத்தில் துணிக்கட்டும். இயேசு எனக்காக ரட்சிப்பார், இயேசு வந்து என்னை ரட்சிப்பாருங்கிற நம்பிக்கை பெருகட்டும். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆமென் தந்த வார்த்தைகளுக்காய் கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நாம் நிற்கிற வேளையில ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தர் நாம் மகிமைக்கென்று காணிக்கைகளை செலுத்தி கர்த்தர் நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். பாடல் தாளில் இருக்கிற ஒரு பாடலே கூட பாடாத ஒரு பாட்டை பாடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். இருக்கின்றவராய் இருக்கின்றவரே, அந்த பாடலை பாடும். இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தெய்வமே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்துவார், கவலைப்படாதீங்க. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் அவர் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துவார். இனியும் தாங்கி தப்பு வைத்து நடத்துகிறவர். கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தெய்வமே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. கர்த்தர் நல்லவர். கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கையிடுகிற வேலைகள் தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இம்மட்டுமாய் மை பாடவும் துதிக்கும் ஆராதிக்கும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரை தியானித்து செபிக்கும் கர்த்தர் உதவி செய்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நீதி சரி கட்டவும் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஆமென். நான் தைரியப்படுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தை சொல்லி அனுப்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆமென் உடைய நீதி சரிகட்டுதலை அவர்கள் கண்கள் காணட்டும். ஆண்டவரே, நீர் வெளிப்படும் பதில் தரும்படி வெளிப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ரட்சிக்கும்படி அவர்களோடு கூட இருந்து நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இந்த சத்தம் துணிக்கட்டும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும். ஆமென். கைகள் ஆண்டவரை தளர்ந்து போகாம திடப்படுத்துவோம். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவோம். எப்பொழுதும் தைரியமாய் திடமனதாய் இருக்கும், பயப்படாமல் இருக்கவும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை இருதயத்தில் துணிக்கட்டும். நீங்க அப்படியே செய்யுங்க. வருகிற வாரங்களில் கர்த்தர் தந்த ரட்சிப்பை சாட்சியாய் சொல்ல பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. கிருபை மாத்திரம் இருப்பதாக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க. பலவீனப்பட்ட உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் பலனடையட்டுன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக தயவுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே. பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், சரீர சுகத்திற்கு விரோதமாய், நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளும் அந்தகாரத்தின் கிரியைகளும் இயேசுவின் வல்ல நாமத்தில் செயலிழந்து போவதாக நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே.
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் கூடி வந்திருக்கு நம் யாவரோடும் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.